ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நாளை குருவார பிரதோஷம், இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். சிவனை இப்படி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கும். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட பிரதோஷ விரதம் மிக முக்கியமானது. அதாவது ஒவ்வொரு பட்சத்திலையும் வரும் திரையோதசி திதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் கடைபிடிக்கப்படுது. இந்த விரதம் மாதத்துக்கு 2 முறை 13வது சந்திர நாள்ல கடைபிடிக்கப்படுது. இந்த விரதத்தை கடைபிடிச்சா நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த பிரதோஷ விரதம் சிவனுக்கும் பார்வதிக்கும் உரியது. பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விரதம்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 முறை வரும். இந்த ஆண்டு பங்குனி மாத திரையோதசி திதி ஏப்ரல் 9ஆம் தேதி வருது. பிரதோஷ விரதம் பாவங்களை போக்கும் தன்மை கொண்ட ஒரு விரதம்தான். இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த விரதம். திரையோதசி நாளில் அந்தி சாயும் நேரத்தில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது. இந்த நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய நல்லது நடக்கும். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதில் தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் முற்றிலும் நீங்கும். மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த வருடம் ஏப்ரல் மாதத்துல 10ஆம் தேதி வருது. இது வியாழக்கிழமை வர்றதுனால குரு பிரதோஷ விரதம் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த விரதத்தின் நேரம் பூஜை செய்யும் முறை, முக்கியத்துவம், இது போன்ற விவரங்களை நாம இதுல பார்க்கலாம். பிரதோஷ விரதம் அதாவது நாளைக்கு குருவாரத்துல வருது. ஏப்ரல் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. திரையோதசி திதி தொடங்குறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10, 2025 அதிகாலை 1:17 மணிக்கு திரையோதசி திதி முடியுது. ஏப்ரல் 11, 2025 அதே போல அதிகாலை 2:33 மணிக்கு பூஜை செய்ய உகந்த நேரம். ஏப்ரல் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாலை 3:30 மணி முதல் இரவு 6:30 மணி வரைக்கும் இருக்கு. இந்த பிரதோஷ விரதத்தின் முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது பாவங்களை போக்கக்கூடிய ஒரு விரதம். பிற என்றால் நீக்குவது, தோஷம் அப்படின்னா கெட்ட கர்ம வினைகள். பிரதோஷ விரதம் இருக்கும் நேரம் இடத்துக்கு இடம் மாறுபடும். இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால திருமண பிரச்சனைகள், உடல் நலக்குறைவு மற்றும் தடைகள் எல்லாமே நீங்கும். சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் ஒன்றாக வழிபடுவது மிகவும் நல்லது. இந்து சாஸ்திரத்தின்படி ஒரு பிரதோஷ விரதம் இருப்பது 15 நாட்கள் கோவிலுக்கு சென்ற பலனை நமக்கு கொடுக்கும். அதுவே 11 பிரதோஷ விரதம் இருந்தோம் அப்படின்னா ஒரு கும்பாபிஷேகம் பார்த்த பலன் நமக்கு கிடைக்கும். பிரதோஷ காலத்துல சிவனை வழிபாடு செய்கிறது மிகவும் சிறந்தது. இந்த பிரதோஷ பூஜை செய்யும் முறை அப்படின்னா, பிரதோஷ விரதம் அன்னைக்கு சூரியன் மறைகிறதுக்குள்ள நாம குளிச்சிடணும். சிவபெருமான், பார்வதி தேவி, விநாயகர் மற்றும் நந்தி ஆகியோருக்கு பூஜை செய்யணும். சிவலிங்கத்துக்கு பால் மற்றும் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்யணும். இது வீட்டில் நீங்கள் சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே செய்யுங்க. ஒரு கலசத்துல தண்ணீர் நிரப்பி அதில் அருகம்புல் வைக்கணும். அருகம்புல்ல தாமரையை நாம வரையணும். இது ஆன்மீக வளர்ச்சியையும் ஞானத்தையும் குறிக்குது. பூக்கள், வெற்றிலை பாக்கு, நாணயங்கள், அதுக்கப்புறம் அரிசி, இது எல்லாமே கடவுளுக்கு நாம படைக்கணும். மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை 108 முறை நாம சொல்லணும். விபூதிய நெத்தியில நல்லா பூசிக்கணும். இது ஆன்மீக தூய்மையை குறிக்குது. பிரதோஷ விரதத்துல ஒரு தீபம் ஏற்றினால் அது கடவுளை மகிழ்வித்து நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். இந்த பிரதோஷ விரத கதை பார்த்தீங்கன்னா, இந்து புராணங்களின்படி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சப்போ அப்போது அமிர்தம் கிடைச்சது. வாசுகி என்ற பாம்பு கயிறாக பயன்படுத்தப்பட்டது. பார்க்கடலை கடைஞ்ச போது வாசுகியின் உடலில் காயங்கள் ஏற்பட்டிருக்கும்.
அதனால விஷம் வெளிப்பட்டிருக்கு, அந்த விஷம் உலகத்தை அழிக்கும் அப்படின்னு பயந்த தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிடம் உதவி கேட்டிருக்காங்க. சிவபெருமான் இந்த விஷத்தை அவரே குடிச்சிருப்பாரு. பார்வதி தேவி சிவபெருமானின் தொண்டையை பிடிச்சதுனால விஷம் உடம்புல இறங்காது. அதனால சிவபெருமானின் தொண்டை நீல நிறமாக மாறிடும். அதனால அவர் நீலகண்டன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. திரியோதசி அப்படின்னு தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானை வணங்காமல் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு உணர்ந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க சிவபெருமானிடம் மன்னிப்பும் கேட்டிருப்பாங்க. சிவபெருமான் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நடனமாடினார். இந்த புனிதமான நேரத்தை தான் பிரதோஷ நேரம் அப்படின்னும் அழைக்கிறோம். இந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா ஆசைகள் நிறைவேறும். நிச்சயமா உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கோ, திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கணும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும், ஊதிய உயர்வு கிடைக்கணும், இது மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க பிரதோஷத்தை அன்னைக்கு முடிஞ்சால் விரதம் இருங்க. இல்லைனா சாயந்தர நேரம் அந்த பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் போய் அந்த பூஜையில் கலந்துக்கோங்க. அபிஷேகத்துக்கு பால் ஏதாவது உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா சிவபெருமான் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.